அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஆர்எஸ் ஸ்கேனர், மல்டி பர்பஸ் ஆர்எஸ் ஸ்கேனர் அப்படின்னு பேர். நம் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் சக்தி, ஆற்றல் புலன்கள் மற்றும் ஒளிக்கதிர் வளையங்கள், இவையே நம்ம ஆரா அப்படின்னு சொல்கிறோம். ஆரா அப்படின்றது நம்முடைய உடம்பை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஒளிவட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது நம்முடைய உடம்பை பாதுகாக்கிறது. இந்த ஒளிவட்டத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது தான் நம்முடைய உடல், அதாவது நம்முடைய உச்சந்தலையிலிருந்து நம்முடைய 7 சக்கரங்கள் பாதிப்படைகிறது. சஹசரா சக்கரம், ஆக்ஞா சக்கரம், விஷுக்தி, இன்னும் அநாகதா சக்கரம், மணிப்புரம், மூலாதாரம், இப்படி சக்கரங்கள் சிதைவடைகிறது. இந்த சிதைவின் காரணமாகத்தான் நம்முடைய உடம்பானது பாதிப்பு ஏற்படுகிறது. இந்த ஆரா என்பது நம்முடைய உடம்பை சுற்றி இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் ஒரு தனி இயக்கத்தில் இருக்கக்கூடியது தான் ஆரா அப்படின்னு சொல்கிறது. அது கண்ணுக்கு புலனாகாத ஒரு சக்தி. அதை ஒரு குறிப்பிட்ட கருவிகள், மேலை நாடுகளில் இப்போ கருவிகளில் ஆராவை கண்டறியக்கூடிய கருவிகளெல்லாம் வந்திருக்கு. இவை மல்டி பர்பஸ் ஆரா ஸ்கேனர் அப்படின்னு பேர். இது நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இது நம்முடைய வாஸ்து மற்றும் ஜோதிடங்கள், இன்னும் பல மினரல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாது உப்புக்களினுடைய நிலைகள், மருந்துகள், இவைகளெல்லாம் அளவிடுவதற்கும் கணக்கிடுவதற்கும் இவைகள் பயன்படுகிறது. இந்த ஆரா ஸ்கேனர் அப்படின்றது இது மல்டி பர்பஸ் ஆரா ஸ்கேனர். இந்த டிவைஸுக்குள்ளே நாம் ஒரு குறிப்பிட்ட பொருளை இன்செர்ட் பண்ணிவிட்டு அதனுடைய தன்மைகளை கேட்கும் பொழுது அவைகள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது காலுக்கு போகக்கூடிய டிவைஸு, இது கைகளில் வைக்கக்கூடிய டிவைஸு. இது அலுமினியம் ரிசீவர் அப்படின்னு பேர். இந்த அலுமினியம் ரிசீவர் இதுக்குள்ளே வைக்கணும். இது கூட வச்சு இந்த அலுமினியம் ரிசீவரில் நாம் குறிப்பிட்ட பொருள், ஏதோ ஒரு பொருளுடைய தன்மைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போது இந்த மணி, ருத்ராட்ச மணியினுடைய சக்திகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த குறிப்பிட்ட டிவைஸுக்குள்ளே வச்சு நாம் இதனுடைய தன்மைகளை கேட்கும் பொழுது இந்த ஆரா ஸ்கேனர் இதனுடைய தன்மைகளை முழுசாக சொல்லும். மருந்துகள், பொருள்கள், தனிமங்கள், இன்னும் பூமிக்கு அடி இருக்கக்கூடிய தனிமங்கள், நீர்நிலைகள், நம்மளுடைய வாட்டர் சோர்ஸை கூட நம்ம பூமிக்கு அடியில் இருக்கக்கூடியது எத்தனை அடியில் வாட்டர் இருக்குது, நல்ல தண்ணியாக அல்லது உப்பு தண்ணியாக, எவ்வளோ டென்சிட்டி தண்ணி இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த ஆரா ஸ்கேனர் மூலமாக பார்க்க முடியும். இது நிறைய பேர் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய சிஷியர்கள் நிறைய, கிட்டத்தட்ட 10 வருடமாக இந்த ஆரா ஸ்கேனருடைய பயிற்சிகள் நாம் நடத்திட்டு இருக்கிறோம். இது மிக அற்புதமான ஒரு பயிற்சி. இது ஒவ்வொரு மனிதரையும், விலங்கையும், செடிகளையும், கற்களையும், இடங்களையும் சூழ்ந்திருக்கும் ஒரு காந்த ஆற்றல் வளையத்தை சித்தர்கள் இதை தான் உயிர் காந்த தேஜஸ் வளையம் அப்படின்னு கூட சொன்னாங்க. இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் இது ஆரா வளையம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. இந்த ஆரா வளையத்தில் என்ன பழமையான யோகிகள் சொன்னது போல் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம், மனநிலை, ஆன்மீக நிலை எல்லாமே இந்த ஆரா வளையத்தில் பிரதிபலிக்கக்கூடியது. இது 7 சக்கரங்கள், சகசாரத்திலிருந்து மூலாதாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய 7 சக்கரங்களில் அது பிரதிபலிக்கும். ஒருவர் கோபமாக இருக்கும் பொழுதோ அந்த ஆரா சுருங்கி கருப்பு நிறத்தில் மாறி இருக்கும். இது ஃபோட்டோ சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட கருவிகள் மூலமாக இப்போ மேலை நாடுகளில் இருக்கிறவங்க ஆராவை அளக்கக்கூடிய தன்மைகளை கொண்டதாக இருக்குது. இந்த ஆராவை நம்ம படம் எடுத்து பார்க்கலாம். ஒருவர் தியானத்தில் இருக்கும் பொழுது அது பிரகாசமாக ஒளிரும். இவ்வாறு நுண்ணிய மாற்றங்களை சாதாரண கண்கள் பார்க்க முடியாததை இந்த ஆரா ஸ்கேனர்கள் மூலமாக நம்மளால் பார்க்க முடியும். மேலும் ஆரா ஸ்கேனர் என்பது ஒரு தனிப்பட்ட கருவி. இது ஒரு வகையான டெக்னாலஜி தான். ஆனால் இதற்கு பின்னால் நிறைய ஆன்மீக ரகசியங்கள் இருக்கிறது. இது மூலம் நம்முடைய உடம்பின் ஆற்றல் புலத்தை அறிந்து கொள்ளலாம், மனநிலையின் மாற்றங்களை அறியலாம், ஒருவரின் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய
பிரச்சனைகள் முன்கூட்டியே பார்க்க முடியும். இதை ஒரு சாதாரண மருத்துவ கருவி போல பயன்படுத்த முடியாது. ஏன்னா இது ஒரு மருத்துவத்தை தாண்டிய ஆன்மீகம், சித்தர் ஞானம், தெய்வீக அதிர்ச்சி இதை சேர்ந்தது. இந்த ஆர்ஆர் ஸ்கேனர் மூலமாக நம்மால் காண முடியாத விஷயங்களை கூட நம்மளால் பார்க்க முடியும். நம்முடைய ஆற்றல், வீட்டில் உள்ள தீய சக்தி, கோயிலில் தெய்வத்தின் சக்தி, பூமியினுடைய அதிர்வு, இவை அனைத்தையும் சோதித்து பார்க்கக்கூடிய தன்மை இதில் இருக்குது. யாரோ ஒருவர் மன அழுத்தத்தில் இருக்கிறாரா அப்படின்னு சொன்னால், யாராவது நன்மை விரும்புவார்களா அப்படின்னு சொன்னால், தீய எண்ணத்துடன் இருக்கிறார்களா, இவை எல்லாவற்றையும் இந்த ஆர்ஆர் ஸ்கேனர் எளிதில் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது. இந்த ஆர்ஆர் ஸ்கேனர் வந்து இடது வலது அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. இதுக்கு வந்து ஆண்டனா இருக்குது. இது அறிவியல் பூர்வமாக ஆன்மீக விஷயங்களை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு ஸ்கேனர் தான் இது. ஆர்ஆர் ஸ்கேனர், மல்டி பர்பஸ் ஆர்ஆர் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிவைஸுக்கு வந்து இந்த கீழே வந்து ஒயர்களை பொருத்தி நம்ம இந்த டிவைஸுக்குள்ளே நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். இதில் ஒரு ஓட்டை இருக்கும். இந்த ஓட்டையில் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி இதனுடைய தன்மைகளை நம்ம வந்து பார்க்க முடியும். இது அதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒயர்கள். இதுக்குன்னு சொல்லி தனி ஸ்டடி இருக்குது. இது ரிசீவர் அப்படின்னு பேர். இது அமிர்திஸ்ட் ஸ்டோன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டோன்கள் காப்பர் மூலமாகத்தான் இவைகளை வந்து ரிசீவர் பண்ணி, இது வந்து வடக்கு தெற்காக நிற்கக்கூடியது. கட்டி தொங்க விட்டோம்னா இது வடக்கு தெற்காக இருக்கும். இது நம்மளுடைய வீட்டினுடைய ஆறாவை சரி பண்ணக்கூடிய ரிசீவர் இது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இவைகள் எல்லாமே எதனுடைய அடிப்படையில் இயங்குது அப்படின்னு சொன்னால், இந்த பெண்டுலங்களுடைய அடிப்படையில் தான் இவைகள் எல்லாமே இயங்குது. இதனுடைய இயக்கங்கள் முழுவதும் பெண்டுலத்தினுடைய அடிப்படையில் தான் இயங்குது அப்படின்றது தான். இது ஒரு வகையான அறிவியல் மற்றும் ஆன்மீகம் சேர்ந்த ஒரு புதுமையான கண்டுபிடிப்பு. யோகிகள், சித்தர்கள், ஹீலர்கள், ஞானிகள், விஞ்ஞானிகள் அனைவரும் இது பயனுள்ளதாக இருக்கும். உடல் மற்றும் ஆன்மா இவைகளுக்கு முற்றிலும் சமநிலையை அறிந்து கொள்ள உதவக்கூடிய ஒரு அற்புதமான கருவி இந்த ஆர்ஆர் ஸ்கேனர், மல்டி பர்பஸ் ஆர்ஆர் ஸ்கேனர் அப்படின்னு பேர். நம்ம ஏதாவது குறிப்பிட்ட பொருளை வந்து இது கூட இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணலாம். இதில் வந்து இன்செர்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு இடங்கள் இருக்குது. இந்த மாதிரி போட்டு நம்ம அதனுடைய தன்மைகளை வந்து நம்ம பார்க்க முடியும். இப்போது வாட்டர் இருக்குதுன்னு சொன்னால், நீர் இருக்குதுன்னா இந்த நீரினுடைய தன்மைகளை இதில் போட முடியும். இதில் வந்து இந்த மூடியில் போட்டு அதனுடைய தன்மைகளை கேட்கலாம். அதாவது உலோகங்கள், தங்கம், வெள்ளி, இரும்புகள், தாது உப்புக்கள் இதனுடைய தன்மைகளெல்லாம் இது வந்து சொல்லும். இது வந்து மல்டி பர்பஸ் ஆர்ஆர் ஸ்கேனர் அப்படின்றதுனால இது நிறைய விஷயங்கள் எல்லா துறைகளுக்கும் இதை பயன்படுத்தலாம். இது முழுக்க இந்த டிவைஸினுடைய முழுக்க எல்லா விஷயங்களும் காப்பர் சார்ந்தது தான். காப்பர் தான் வந்து பிரபஞ்சத்து கூட பேசக்கூடிய தன்மைகள். ஏன்னா கோயிலில் இருக்கக்கூடிய சிலைகள் முதற்கொண்டு காப்பர் என்பது ஒரு பிரமிடினுடைய மாலிகுல் கொண்டது. இவைகள் அனைத்துமே காப்பர்னுடைய சிஸ்டமேட்டிக்கு. இது வந்து ஸ்டீலில் வந்து நிக்கல் ஸ்டீலில் வந்து மெருகேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் காப்பர்னுடைய தன்மைகள் கொண்டது தான். இந்த காப்பர் தான் வந்து பேசக்கூடியது. இவைகளை குறிப்பிட்ட முறையில் இதற்கென்று ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்குது, பாடங்கள் இருக்குது, மெட்டீரியல் இருக்குது. அதனுடைய அடிப்படையில் இதை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கு 100% பயனுள்ள விஷயங்களை நமக்கு காட்டி கொடுக்கும். இது ஆர்ஆர் ஸ்கேனர் அப்படின்றது உயிர்த்தன்மையுள்ள பொருள்கள் தான். எல்லா விஷயங்களுக்கும் இந்த ஆர்ஆர் ஸ்கேனரை பயன்படுத்தலாம். நிறைய பேருக்கு இந்த ஆர்ஆர் ஸ்கேனர் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த டிவைஸ் வந்து வலது இடது பக்கம் கொண்ட இந்த ஆர்ஆர் ஸ்கேனர். இதில் வந்து நம்ம கொஷின்கள் கேட்கும் பொழுது, இதில் பொருள் இல்லாத பொழுது நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு முறையாக சரியாக பதில் சொல்லக்கூடியது தான் இந்த ஆர்ஆர் ஸ்கேனர். இப்படி பல விஷயங்களை செய்யக்கூடிய இந்த ஆர்ஆர் ஸ்கேனரை உங்களுடைய வாழ்க்கை நீங்களும் பயன்படுத்தி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது வேறல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமென்ட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி.